அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடம் வாங்கினாலும் சரி, கவர்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, அதை இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து அந்த இடத்த வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கேஷாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு செக்காவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிடியோ எடுத்து கொடுத்துருங்க இடம் வாங்கறதுல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 50 லட்ச ரூபா இடம் வாங்குறீங்க, நம்ம வந்து ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி 30 லட்ச ரூபா கேஷாக கொடுக்கலாம் அப்படின்னா கூட அந்த கேஷை கூட நீங்கள் பத்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதோட மதிப்பை குறைச்சி காட்டி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு சொல்லி சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு பெரிய அமௌண்ட் அந்த இடத்தோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ அதை கரெக்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பத்திரத்தில் வந்து இது பண்ணுங்கள். நம்ம பத்திரப்பதிவு பண்ணச்சில் அடுத்து பார்க்கக்கூடிய பயன் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து எந்த இடத்த வாங்க போகிறீங்க, அது என்ன மாவட்டம், என்ன கிராமம், என்ன பஞ்சாயத்து, என்ன தெருவில் வருது, அந்த தெருவோட பேர் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிடணும். ஏன்னா ஒன் டைம் வாங்கச்சில் அந்த மனையோட நம்பர் கூட நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிடணும்.